கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரே வாரத்தில் 2 யானைகள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் பேத்துப்பாறை, அஞ்சுவீடு, பள்ளங்கி, பாச்சலூர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி வெண்கலவயல் பகுதியில் ஆண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. இதேபோல் 2 நாட்களுக்கு முன் புலியூர் அருகே 40 வயது மதிக்கத்தக்க மற்றொரு யானையும் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டது. அடர் வனங்களிலிருந்து உணவு மற்றும் குடிநீர் தேடி வரும் காட்டு யானைகள் மலை கிராமங்களில் விவசாய விளைபொருட்களுக்கு பயன்படுத்தும் யூரியா, பூச்சிக்கொல்லி உள்ளிட்டவைகளை தெரியாமல் உட்கொண்டு உயிரிழக்கின்றன. எனவே யானைகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, யானைகள் சாகுறது. யானைகள் ஏன் சாகுது? காரணமே இந்த வனத்துறை தான். என்னன்னா, இந்த வனத்துறை அங்க உணவுச்சங்கிலி தடைப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முதுமலையில இருந்து பள்ளிமலை வரைக்கும் இந்த எலிபென்ட் காரிடார்னு சொல்லிட்டு வழித்தடங்கள் இருக்குது. இந்த வழித்தடங்கள் எல்லாம் முந்தி என்ன இருந்துச்சு? மூங்கில் காடுகள் இருந்துச்சு. இப்ப அங்க என்ன இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா வெறும் உண்ணி செடியும் பாத்தியணி செடியும் தான் இருக்கு. அங்க சாப்பாடு இல்ல. இந்த சாப்பாடை எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? யானையின் வழித்தடங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்டால் மட்டுமே யானைகள் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிக்க முடியும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.